ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணாமல் போன என்னோட சேனல் எப்படி கிடச்சிச்சு, முருகன் என்ன அதிசயம் வந்து நிகழ்த்தினாரு, எப்படி சேனலை கிடைக்க வச்சாரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த விலாகில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனல் வந்து ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொன்னேன்ல, அது வந்து இந்த சேனல் தான். இந்த சேனல் வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 வருஷம் கிட்ட ஆகுது. ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வந்ததே கிடையாது. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம்னே தெரியல. இமெயில் ஐடி கூட ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்து லாக் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இது எல்லாமே வந்து கரெக்டாக டைப் பண்ணியுமே இமெயில் ஐடி ஓப்பன் ஆகவே இல்லை. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து 21 நாள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். 11வது நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேனல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால அதுக்கப்புறம் வீடியோவே போட முடியல. ஆனால் நாங்கள் வந்து பூஜையை வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட முடியாது. நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னா அப்பப்போ போய் வந்து ஒய்டி ஸ்டுடியோ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம், வியூஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஆக்சிடென்ட் ரெக்யூட் அப்படின்னு வந்து வந்துருச்சு. என்ன ப்ராப்ளம்னே தெரியல அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எதுவுமே வந்து ஓப்பன் ஆக மாட்டேன்ருச்சு. கூகுளும் ஓப்பன் ஆகலை, க்ரோமும் ஓப்பன் ஆகலை. என்ன விஷயம்னே தெரியல, ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. நம்ம இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணால் தானே சேனல் இருக்கிறதே பார்க்க முடியும். ஆனால் சேனல் இருக்கிற இடமே தெரியாத மாதிரி போயிடுச்சு. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேற்றி கொண்டு வர சேனல் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எப்படி நம்மளால் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும்? ஒரு 4-5 நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போராட்டமாக போச்சு. ரொம்ப அழுதுகிட்டே தான் உட்காந்துருந்தோம், சரியாக சாப்பிடாம. நம்ம சேனலில் வந்து அடுத்து வீடியோ போட முடியுமா, இல்லை சேனலையாவது பார்க்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. சேனல் வந்து இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா டெக் சேனல் வச்சுருக்காங்களே அவங்கக்கிட்டலாம் போய் டவுட் கேட்டோம். ஆனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணவே இல்லை. அவங்க ரிப்ளை பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி டைம் தான் வேஸ்ட் ஆச்சு. சில ஹிந்தி சேனல்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு தான் ஹிந்தியே ஒன்றுமே புரியல. இருந்தாலும் புரிஞ்சதை வச்சு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஐடியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி லாகின் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணோம். ஆனால் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகவே இல்லை. நாங்கள் வந்து இமெயில் ஐடி வந்து டெலீட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து லாகின் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்கோம்ல அந்த வீடியோஸ்லாம் வந்து டெலீட் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஆனால் வேற ஒரு இமெயில் ஐடியில் போய் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எந்த வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆகவே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கூகுளில் வந்து ஹெல்ப் சென்டரில் போய் நம்ம மெயில் அனுப்பினோம் அப்படின்னா அவங்க ரிட்டன் மெசேஜ் அனுப்புவாங்க. அது மூலமாக நம்மளோட இமெயில் ஐடியை வந்து நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் வந்து அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கிடைக்கவே இல்லை. சேனல் வந்து மிஸ் ஆன அந்த 5-6 நாளும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போது இன்றைக்கி சேனலை எப்படியாச்சும் வந்து மீட் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஆர்வத்தோடு தான் எந்திரிப்போம். ஆனால் நைட்டு தூங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சேனல் இன்றைக்கும் கிடைக்கலையே அப்படிங்கிற கஷ்டத்துலேயே தான் வந்து தூங்கிட்டு இருந்தோம். எந்த வழியில் போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகவே இல்லை. தூத்து போய் தான் வெளியில் வந்தோம். ரொம்பவுமே இதனாலேயே வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தோம். எதுக்காக நான் இவ்வளோ வசனம் பேசிகிட்டே போகிறேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணலாம். எதுவுமே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் தான் அதில் வந்து ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்து மிஸ் ஆச்சு. எங்கள் குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச தெய்வம், இஷ்ட தெய்வம் அப்படின்னா அது முருகன் தான். அதனால் செவ்வாய்க்கிழமை சேனல் வந்து இந்த மாதிரி ஆனதுனால ரொம்பவுமே வந்து கஷ்டமாக போச்சு. முருகனுக்கு வந்து சேனல் பிடிக்கலையோ, எதனால் இப்படி ஆச்சு அப்படின்னு வந்து ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. சேனல் வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமும் கூட வந்து பார்த்திங்கன்னா முருகன் மேலே எங்களுக்கு கொஞ்சம் கூட கோவம் வரவே இல்லை. ஏன்னா முருகன் எது செஞ்சாலும் எங்கள் நல்லதுக்காக தான் செய்வார் அப்படின்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு. சரி, இந்த சேனல் இல்லாட்டி என்ன, நம்ம புது சேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஆனால் இருந்தாலும் இந்த சேனலை வந்து விட முடியல. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே தான் இருந்தோம். நம்ம கடவுளை வந்து எவ்வளோ கும்பிட்டாலும் முயற்சி பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுறக்கூடாது. நம்ம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணோம் அப்படின்னா தான் அதுக்கான பலன் வந்து நம்ம கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு தோணும் இந்த சேனலில் இருந்து நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க போல், அதனால தான் இந்த சேனல் கிடைக்கிறதுக்காக ரொம்ப போராடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கள்ல. ஆனால் அதுதான் இல்லை. இந்த சேனல்லேருந்து இது வரைக்கும் நாங்கள் ₹1 கூட சம்பாதிச்சது கிடையாது. இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு உழைப்பு போட்ட ஒரு சேனல் வந்து நம்ம விட்டு போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோம், எது செஞ்சுமே வேலைக்கு ஆகவே இல்லை. இனி நீ தான் முருகன் எங்களுக்கு இந்த சேனலை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் முருகன் கிட்டேயே வந்து அந்த பொறுப்பை வந்து ஒப்படைச்சிட்டோம்.
இந்த சேனலில் வந்து நாங்கள் உண்மையாக வந்து உழைச்சிருக்கோம், அந்த உழைப்பு உண்மைனா எங்களுக்கு இந்த சேனலை நீ மீட்டு தரணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டோம். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா புலம்பிட்டு, சேனல் வந்து எங்களுக்கு திரும்பி கிடைக்குமா, அப்படி இல்லைனா புது சேனல் ஆரம்பிக்கிறதா அப்படின்னு வந்து முருகன்கிட்டே கேள்வி கேட்டிருந்தோம். அவர் அதுக்கான பதிலை வந்து பார்த்திங்கன்னா உடனே கொடுத்தாரு. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா மூலமாக தான் முருகன் நம்ம கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லுவார். அதே மாதிரி தான் எங்களுக்கும் நடந்துச்சு. இந்த கேள்வியை வந்து கேட்டுட்டு யூடியூப்பை ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு வந்து எந்த மெசேஜ் வருதோ அதையே நாங்கள் எங்களுக்கான மெசேஜாக எடுத்துக்கிறோம் முருகா அப்படின்னு வந்து கேட்டுட்டு ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்த மெசேஜ் என்னென்னா, இழந்ததை மீட்டு தருவான் என்கண் முருகன் அப்படின்னு வந்து மெசேஜ் வந்துருந்துச்சு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, யூடியூப்லேருந்து வெளியில் போயிட்டு திரும்பவும் யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்துருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உழைத்த உழைப்பு வீண் போகாது அப்படின்னு திரும்பவும் வந்து முருகன் பதில் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி மெசேஜை பார்த்ததுக்கே எங்களுக்கு சேனல் வந்து திரும்ப கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அதனால புதுசாக வந்து சேனல் ஓப்பன் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு முருகன் வந்து திருப்பி கொடுத்துருவாரு அப்படின்னு நம்பிக்கையை வந்து காத்திருந்தோம். முருகன்கிட்ட நான் வச்ச வேண்டுதல் என்ன அப்படின்னா, இந்த சேனல் திரும்ப கிடச்சிருச்சு அப்படின்னா பக்தர்களுக்கு வந்து திருப்புகழ் புக்கு வாங்கி தரதா வேண்டியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு ஏலக்காய் மாலை சாத்துறதாகவும் வேண்டியிருந்தேன். முருகன்கிட்ட நம்ம இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் நம்ம சாதாரணமாக முருகனை பக்தியோடு கும்பிட்டாலே அவர் நம்ம கேட்டதை வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றி கொடுப்பாரு. ஆனால் இருந்தாலும் முருகனுக்கு நான் செய்யணும் அப்படின்னு நினச்ச ஆசையை வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக நிறைவேற்றிக்கிட்டேன். அதான் வேண்டுதல் வச்சுட்டோமே, நம்மளுக்கு சேனல் கிடச்சிரும் அப்படின்னு நாங்கள் அப்படியே உட்காந்துரல. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்து திருவிளையாடல ஆரம்பித்தார். என்ன ஆச்சு அப்படின்னா, அம்மா வந்து எப்போவுமே வந்து நார்மலாக வந்து இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் புதுசாக வந்து அவங்களோட மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமெயில் ஐடியை வந்து போட்டு ஓப்பன் பண்ணாங்க. போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. 48 மணி நேரம் கழித்து உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், அது மூலமாக போய் நீங்கள் வந்து உங்கள் சேனலை வந்து அதாவது உங்களோட இமெயில் ஐடியை வந்து நீங்கள் ரெக்கவரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து மெசேஜ் வந்துருந்துச்சு. அதை பார்த்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னா துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டோம். 48 மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம தான் முருகன்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டோமே அப்படிங்கிறதுக்காக 48 மணி நேரம் நாங்கள் எதுவுமே பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுட்டோம். எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை இந்த சேனல் வந்து கைவிட்டு போச்சு. அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த சேனல் எங்ககிட்டயே வந்து கொடுத்துட்டாரு. கரெக்டாக 48 மணி நேரம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் வந்துருந்துச்சு. மெயில் ஓப்பன் பண்ண உடனே பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா மாற்ற சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சில பல ப்ராசஸ்லாம் வந்து பண்ணி முடித்தோடனே நம்மளோட ஜிமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோவில் போய் சேனலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். சேனல் வந்து நல்லபடியாக ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் சேனல் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு முழு சந்தோஷமே வந்துச்சு. யார் வந்து நம்மளை ஏமாத்தினாலும் துரோகம் செஞ்சாலும் கடவுள் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் அந்த நேரத்தில் உணர்ந்தோம். இந்த சேனல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணது வேணால் நாங்களாக இருக்கலாம், ஆனால் அதுக்கான அறிவையும் ஐடியாவையும் கொடுத்தது முருகன் தான். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்காக போய் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய சாதனையாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த சேனலை வந்து திரும்ப கிடைக்க வச்சு அதில் அவரை பற்றியே பேச வைப்பார் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. எனக்கு அப்போ மனசுக்குள்ளே இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, அசுரனையே அழிக்காதவர் பக்தர்களோட கனவுகளை அழிச்சிருவாராம் அப்படின்னு தான் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் நான் முருகனை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். நிறையவே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அற்புதங்கள் வந்து பண்ணியிருக்காரு. இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.